மீண்டும் ஒரு பராத்துடைய இரவில் அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசவும் கேட்கவும் அவரிடத்தில் துஆ செய்ய கேட்கவும் வாய்ப்பை தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இதேபோல் மேலும் பல பராத்துடைய இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்திற்கான அனைவரும் அல்லாஹ் பெறுவானாக. ஆமீன். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா முதலாவதாக கலம் பேனாவை படைத்தார். பேனாவை படைத்து சொன்னா எழுது. அந்த பேனா கேட்டுச்சா என்ன எழுதுறது? அல்லாஹ் சொன்னா விதியை எழுது, தக்தீரை எழுது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய தக்தீரையும் விதியையும் எழுதி கொடுத்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஜஃபத்திஸ் ஏடுகள் காஞ்சிருச்சு, ருஃபியத்தில் அக்லாம் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. இது எழுதப்பட்டது நம்மெல்லாம் படைக்கிறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே அல்லாஹ் விதி எழுதினான், தக்தீர் எழுதினான். எழுதப்பட்ட தக்தீரை இந்த பராத்துடைய இரவுல வரக்கூடிய பராத்து வரை உள்ள காலத்துல இந்த உலகத்துல என்னென்ன நடக்கணும், யாருக்கு என்னென்ன நடக்கணும், யாருக்கு குழந்தை பிறக்கணும், யாரு உலகத்தை வரணும், யார் உலகத்திலிருந்து போகணும், என்னென்ன அவங்களுக்கு துன்பம் வரணும், லாபம் எல்லாமே முடிவு பண்ணி மலக்குகளுக்கு ஒப்படைக்கப்படக்கூடிய நாள் தான் இது பராத்துடைய நாள். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க, யா அல்லாஹ், இன்றைய நாள் என்னை நர்பாக்கியசாலியாக சீதேவியாக நீ எழுதியிருந்தா அது அப்படியே பாக்கியாக வைப்பாயாக. என்னை துர்பாக்கியசாலியாக நீ எழுதியிருந்தா அதை அழிச்சிருவாயாக, நீக்கிருவாயாக. என்னை நல்லவரோட லிஸ்டில் எழுதிருப்பாயாக என்று துஆ செய்யும் சொல்லி காட்டலாம். எப்பொழுது விதி எழுதப்பட்டு விட்டதோ அதுல நாம துஆ செஞ்சு என்ன மாற்றம் வரப்போகுதா அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம். துஆவை 2 வஸ்துக்கள், விதியை 2 வஸ்துக்கள் மாற்றுறது நிர்வாகம். ஒன்னு தர்மம், அஸ்ஸதத்து ரத்துல் பலா வல் கலா. தர்மமும் விதியை மாற்றுகிறது, துன்பங்களை நீக்குகிறது. இன்னொன்று துஆ, துஆவும் மாற்றுகிறது. ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் நீண்ட நாள் வாழணும், தனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும், நல்ல சரிசரிப்பான வரக்கத்தான வாழ்க்கை வாழணும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் உறவுகளை தேடிக் கொள்ளட்டும், தன்னுடைய சொந்தக்காரங்களோட சேர்த்து வாழட்டும் என்று பெருமானார் சொல்லிட்டாங்க. அப்ப சொந்தக்காரர்களை ஆதரிச்சா, அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா நம்முடைய ஆயுள் நீளுகிறது என்று பெருமானார் சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான் என்று சொல்லி காட்டுறாங்க. ஆக இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நீளுகிறது, அதிகமாகிறது. எப்பொழுது நம்முடைய பாவ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைச்சானோ அவர்களுடைய முதுகல் தண்டில இருந்து கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் எறும்புகள் மாதிரி சிறு சின்ன உருவத்தை வெளியாகும். அவருடைய காலுக்கு கீழே கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுமே எறும்புகளை கூட காய்ச்சல் காட்சி நின்றுள்ளாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தாங்க. அப்படியே பார்த்தா அதுல ஒரு உருவம், சின்ன உருவம், ரொம்ப பிரகாசமா இருந்துச்சான். அப்போ கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது யாரு? இல்ல பிரகாசமா இருக்க தெரியல, இவர் யாரு? அல்லாஹ் சொன்னா, இவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி, உங்களுடைய பிள்ளைதான், உங்க பிள்ளைதான் பின்னாடி நபியா வருவாரு, ஒரு தாவூத். ரொம்ப அழகாக
இவருக்கு எவ்வளவு வயசு கொடுத்திருக்க? அல்லாஹ் சொன்னா 60 வயசு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு 1000 வயசு, இவருக்கு 60 வயசு. அவர் சொன்ன வயசு ரொம்ப கம்மியா இருக்குது, 100ஆவது ஆக்கிறது. என் வயசுல இருந்து 40ஆவது கொடுத்துருச்சு. என் வயசுல இருந்து 40 அவருக்கு கொடுத்து 100 ஆக்கிது அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டிருக்காங்க. ஹதீஸ்ல அவர் பெருமானா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு வந்துட்டாரு. நடந்தது மேல சொர்க்கத்தில் நடந்த விஷயம், கீழே வந்துட்டார். 940 வருஷம் ஆன உடனே இஸ்ராயல் வந்துட்டார். வாங்க, என்ன விஷயம்? கூட்டிட்டு போனவங்களுக்கு அவங்க உங்க வயசு முக்கிய போச்சு. இந்த 60 வயசு பாக்கியா, 40 வயசு பாக்கியா இருக்கு. 960 தான் ஆச்சு. இதுக்கு 1000 வயசு இல்லை, 40 வயசு பாக்கியா இருக்கு அப்படிங்கிறான். நீங்க தான் அங்கேயே கொடுத்துட்டீங்கல பாபாங்க. அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அப்படியா? நாமும் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, முதல் மனிதர் மறந்தாரு, அதனால அவருடைய பிள்ளைகளும் மறந்துடுவாங்க. அவர் மறந்ததுனால அதனுடைய பிரதிபலிப்பு இந்த குழந்தைகளுக்கும் இருக்குன்னு சொல்லி காட்டினாங்க. ஆனா இப்போ நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. நான் என் மகனை கொடுத்துறேன், என் மகனுக்கு கொடுத்துறேன் கொடுக்க முடியாது. ஆக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை 40 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. இப்படி நல்ல காரியங்கள் செய்யறதுனாலே வாழ்க்கையில பரக்கத்து ஏற்படுகிறது, 1000 கிட்டம் ஏற்படுகிறது சொல்ல ஹைஸ்ல வந்திருக்கிறாங்க. கலாக்கதர் இருக்கிறது, 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு தக்தீர முஅல்லம், இன்னொன்னு தக்தீர முபர்ரம் அப்படி சொல்றாங்க. தக்தீர முஅல்லம் சொன்ன அல்லாஹ் தபாரக வ தஆலா நிர்ணயம் பண்ணியிருப்பான், இவன் தாய் தந்தையர்களை கவனிச்சு கொண்டா இவனுக்கு இவ்வளவு வயசு, தாய் தந்தையர்கள் ஆதரிக்காவிட்டா இவனுக்கு இவ்வளவு கம்மியான வயசு என்று அல்லாஹ் நிர்ணயம் பண்ணியிருப்பான். இப்போ அவன் தாய் தந்தையர்கள் கவனித்துக் கொண்டு அந்த வயசு அடையலாம். அப்ப அவன் தாய் தந்தையரை கவனிக்கிற போது வயசு அவனுக்கு குடிக்கிறது, தாய் தந்தையரை கவனிக்காத போது வயசு குறைக்கும். இன்னொன்றுக்கு நிர்ணயமான வயசு, அதுல மாற்றங்கள் வராது. ஆக தக்தீர்ல இந்த மாதிரி துவா செய்கின்றதுனால நம்முடைய ஆயுள்ல ஏற்றம் வருகிறது சொல்லி காட்டணும். இதுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரைசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய தஃப்சீர் செய்யக்கூடியவர்களே தலைவர் இவர் தான். அவர் சொல்றாரு, இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் தபாரக வ தஆலா திருமறையில சொல்றான், அல்லாஹ் நாடியதை பாக்கியா வைக்கிறான், அல்லாஹ் நாடியதை அழிக்க செய்கிறான், அவன் கையில தான் அல்லவோ மஹ்பூஸ் இருக்கிறது என்று ஆயத்தில் சொல்லி காட்டுறான். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பிது, அப்படி அல்லாஹ் ஆயத்திட்டான். யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு குறைச்சிடுறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பாக்கியா வைக்கிறான் என்று சொல்லி காட்டுறான். இந்தஹு உம்முல் கிதாப், அவன் கையில தான் உம்முல் கிதாப் மஹ்பூஸ் இருக்கிறது சொல்லி காட்டுறான். ஆக இந்த இரவுல நம்முடைய அஜல்கள், நம்முடைய தகுதிகள் வரக்கூடிய ஒரு ஆண்டு வழக்குகள் ஒப்படைக்கப்படுகிறது. எனவே இந்த இரவுல நாங்க அல்லாஹ் இந்த ஆயுதம் கொண்டு என்னுடைய பாவத்தின் காரணமாக நிர்பாக்கியா சாலை எழுதியிருந்தா அழிச்சிருக்கு, நர்பாக்கியா சாலை அவங்க எழுதியிருந்தா அந்த பாக்கியாவை அடுத்துவாங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, எப்பொழுது ஷாபானுடைய 15ஆம் இரவு வந்து விடுமோ அதுல இரவு நேரத்தில் தொழுங்க, வணங்குங்க, பகல்ல நோம்பு வைங்க என்று சொல்லிட்டு பெருமானாசர் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னாக்க அந்த இரவுல மக்ரிபில் இருந்து ஃபஜர் வரைக்கும் அல்லாஹ் அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறார். உங்களில் பாவ மன்னிப்பு தேடுபவர் யாரும் உண்டா? நான் மன்னிக்கிறேன். பாவம் செய்யாத ஆள் யாரும் கிடையாது. மனிதன் என்று சொன்னாலே பாவம் செய்யணும் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, குல்லு பனி ஆதம் கத்தாவும், ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறிழைக்கக்கூடியவர்கள் தான்.
என்ன நமக்குள்ள ஷைத்தான் இருக்கா, நமக்குள்ள நஃப்ஸ் இருக்குகிறது. பெருமானார் சொல்லி காட்டாங்க, எப்போ ஒரு குழந்தை பிறக்குகிறதோ அதோடு ஒரு ஷைத்தான் அல்லாஹ் படைக்கிறான், ஒரு மலக்கையும் படைக்கிறான். மலக்கு நல்ல விஷயங்களை மனசுல போட்டுக்கிட்டே இருப்பான். பாங்க சொன்ன உடனே பாங்க சொல்லிட்டாங்க தொழிலுக்கு போகணும் அப்படின்னு மனசுல போகணும். ஷைத்தான் மனசுல போடுறான் உடனே, இப்போதானே பாங்க சொல்லியிருக்காங்க, காம நேரத்திற்கு தானே காமத்து, அவசரம் வேண்டாம் கொள்ள போகலாம, இப்படி ஆகும். ரெண்டு பேருமே வேலை செய்யறாங்க. ஷைத்தானுடைய அசர் அதிகமா போச்சுன்னா நம்ம பள்ளிகிட்ட போயிருக்கோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகி உங்கள் கூட ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் என் கூட படைக்கப்பட்டிருக்கான், ஆனா அவன் எனக்கு தீய சொல்ல மாட்டான், அவன் எனக்கு தீவை அவன் எனக்கு பேச்சுக்கு அடிப்படையிட்டான். நமக்குள்ள ஷைத்தான் இருக்குகிறான், நஃப்ஸும் இருக்குகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா உபர்ரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி சொல்றாங்க, நான் என்னுடைய நஃப்ஸ் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், என் நஃப்ஸ் இருக்கிறது தீமையை தான் ஏவுகிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. நபி சொல்றாங்க, என் நஃப்ஸ் இருக்கிறது அது தீமை ஏவுகிறது. அப்ப நான் நபி கிட்ட இருக்கக்கூடிய நஃப்ஸ் தீமை ஏவுதுன்னு சொன்னா நம்ம நஃப்ஸ் கண்டிப்பா தீமை ஏவத்தான் செய்யும், தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு நடக்கத்தான் செய்யும். எனவே இப்படிப்பட்ட இரவுகளிலேயாவது நம்ம அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் மன்னிக்க தயாராக சொல்றான். மற்ற நேரங்கள்ல அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கேட்கிறோம், அந்த நாட்டில் அவன் மன்னிக்கிறானோ இல்லையோ, இன்னைக்கு கேளுங்க நான் மன்னிக்கிறேன் சொல்லிட்டாங்க. எனவே இந்த இரவை நாங்க மன்னிப்புல பெற்றதுக்கு வச்சுக்கணும். குறிப்பாக தஹஜ்ஜுத் நேரத்தில், இரவு நேரத்தில் தனிமையிலே அழுது கேட்டு பெறணும். பிறகு அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்றாங்க, யாராவது நோய்க்குள் இருக்கிறவங்க இருக்காங்களா என்று முறையிடுங்க, நான் அவங்களுக்கு ஷிஃபாவை தர்றேன். யாராவது ரிஸ்கை கேட்கிறீங்களா கேளுங்க, நான் ரிஸ்க் நினைக்கிறேன். ரிஸ்கின் காரணத்தால தான் நீங்க மனித வணக்கத்தை ஈடுபட மாட்டாங்க. ரிஸ்க்னு சொன்னா உணவு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை எல்லாமே ரிஸ்க்ல வந்து நமக்கு என்ன குறை இருக்கிறதோ அதை கேட்கணும், நல்ல சந்தோஷப்படணும். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி, 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சந்திச்சார். சொன்னாரு, நீங்க ஒரு நாள் பராத்துடைய பேங்க்ல நீங்க சொன்னீங்க, அல்லாஹ் இன்றைய நாள் துவாக்களை கபூல் செய்யலாம், உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் கேளுங்க கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் நீங்க சொன்னீங்க. நான் இன்னைக்கு தஹஜ்ஜுத்ல அல்லாஹ்ட்ட அழுது கேட்டேன் என்னுடைய தேவையை. அந்த இரவு நான் அல்லாஹ்ட்ட அழுது கேட்டேன். அந்த மாசம் முடிகிறதுக்கு முந்தையே எனக்கு அல்லாஹ் கபூல் செய்தாங்கிற அனுமானம் சொல்லப்பட்டுச்சு. நிக்கா முடிஞ்சு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை. மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா. இன்னைக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. உங்க வேலை கேட்டனா, அந்த வேலையில கேட்டதுக்கு பிறகு அந்த வீரர்கள் அல்லாஹ்ட்ட அழுது கேட்டேன், யாருதான் நீதான் குழந்தைய கொடுக்கணும், எனக்கு சக்தி இல்லை, குழந்தை கொடுக்கறதுக்கு உங்க தான் இருக்கு, நீ கொடுத்தே ஆகணும்னு அழுதுவா கேட்டேன். அந்த மாசமே சொன்னாங்க வீட்டுல தடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கண்பொழியை காட்டினான். இந்த பையன் தான் கிடைச்ச பையன், ஒன்னாவப்போ யூகேஜி படிக்கிறேன் காட்டினான். இப்படி நாம அல்லாஹ்கிட்ட கேட்டா கண்டிப்பா கொடுக்கிறோம். கேட்கிறது அல்லாஹ் விரும்புறான். இங்க அடியார்கள் கையேற்ற மாட்டாங்களா? சில பேர் நினைக்கலாம் தஸ்பீஹ்ல இருந்து கண்டிப்பா கிடைக்கத்தானே செய்யுது, தஸ்பீஹ்ல இருக்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நம்முடைய ரிஸ்க் 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் கிடைச்சிடும். நம்முடைய ரிஸ்க் இல்லை என்று சொன்னா 2 உதட்டுக்கு மட்டும் நடுவில் தான் கீழே உள்ள போவோம். வாயில வச்சுட்டோம், நம்முடைய ரிஸ்க் இல்லை கீழே விழும். நம்முடைய ரிஸ்கா இருந்து சொன்னா அது 2 மலைக்கு மேல இருந்தா வந்துடும். அப்படி இருக்கிறதுனால நாம எதுக்கு எல்லாமே கேட்கணும்?
நல்லதான் முடிவு பண்ணா அது கண்டிப்பா கிடைக்குங்க அப்படின்னு துவா கேட்காம இருக்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கறது அல்லாஹ் விரும்புறான். நம்ம அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த நல்லா. எனவே இது கேட்கணும். என்னென்ன தேவைகள் இருக்கோ கேட்கணும். தேவையில்லாத மனிதன் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறா அன்துமுல் ஃபுகரா வல்லாஹுல் கனி. அல்லாஹ் ஒருத்தன் தான் தேவையில்லாதவன், மற்ற எல்லாரும் தேவையுடையவர்கள் தான். சிலருக்கு கொஞ்சம் தேவை, சிலருக்கு பெரிய தேவை, எல்லாம் தேவை. சுவாசிக்க காற்று தேவை, சாப்பிட உணவு தேவை, எல்லாம் தேவைதான். எனவே நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கணும். மனத்திலிருந்து கேட்கணும். அல்லாஹ் கேட்கறதுல வெட்கப்பட தேவையில்லை. மனிதர்கள்ட்ட கேட்கறது வெட்கப்படும். மனிதர்கிட்ட கேட்டா நம்முடைய கண்ணியம் புரியும். அல்லாஹ் கிட்ட கேட்டா கண்ணியம் உயர்த்தும், எல்லாம் உயர்த்தும். ஏன்னா அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஆக நல்லா சொல்லி காட்டுறேன், தெருவுல கேளுங்க தர்றேன். என்ன கேளுங்க? குறிப்பாக இந்த இரவு அல்லாஹ் தபாரக வ தஆலா மன்னிக்கிறதுல சிறந்த இரவு ஆக்கியிருக்காங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுதுகிறேன். தொழுக ஆரம்பிச்சவங்க தொழுதுகிட்டே இருந்தாங்க. சத்தால 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு சந்தேகம் வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களோ நினைக்கிறாரோ. சத்தா நீங்க செஞ்சாங்க. நான் இவ்வளவு எதிர்த்து போய் கட்ட விரலை ஆட்டினேன், அசஞ்சிச்சு. அப்ப நம்பிக்கை வந்திருக்க சொல்ல ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. அதற்கு தொழுகையை முடிச்சாங்க. ஹதீஸ்ல வருது, என்ன ஆயிஷா என்ன நினைச்ச இந்த நாயகம் நீங்க தொழுக ஆரம்பிச்சீங்க, ரைட்டு, சஸ்தால போனவங்க அப்படியே 1 மணி நேரம் அப்படியே கிடந்துட்டீங்க. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீங்க ஹயாத்தை போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்டேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னைக்கு இரவு என்ன இரவுன்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு இரவு இருக்குது ஷாபானுடைய 15வது இரவு. மதீனாவுல பனி கல்வி என்ற ஒரு கூட்டம் வசிக்கிறது, கோத்திரம் வசிக்கிறது. அவங்கள்ட்ட நிறைய ஆடுகள் மந்த இருக்கு, ஆட்டு மந்த. ஒவ்வொரு வீட்லயும் ஆட்டு மந்த இருக்கு. அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்றானா, அந்த அனைத்து ஆடுகளுடைய ரோமங்கள் அளவுக்கு ஒரு ஆட்டிலேயே லட்சக்கணக்கான ரோமம் இருக்கும். அந்த குடும்பத்தாட்ட எத்தனை ஆடுகள் இருக்கிறதோ எல்லா ஆடுகளுடைய ரோமங்கள் அளவுக்கு இன்னைக்கு மன்னிக்கிறான். அந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய இரவு இன்றைய இரவு. நாங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கிறதை கொண்டு நம்ம அந்தஸ்துக்கு எல்லாம் உயர்த்தலாம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, என்கிட்ட படுத்திருந்தாங்க. அது என்னிட்ட கழிக்கிற இரவாயிருச்சு. திடீர்னு பார்த்து அந்த ரசூலுல்லாஹ்வை காணல. ரசூலுல்லாஹ்வை காணல என்னன்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே போனேன். போனாங்க. அப்படியே போனா இந்த மணல்ல ரசூலுல்லாஹ்வுடைய காசடங்களை பார்த்துக்கிட்டே போனா அந்த ஜன்னத்துல் பகீரத்துல துவா செய்யறாங்க. அப்பதான் சொன்னாங்க, இந்த இரவுலையும் அல்லாஹ் மன்னிப்பு தரலாம் அப்படிங்கிறாங்க. ஆக இந்த இரவு இருக்கிறதே மன்னிப்பு கிடைக்கக்கூடிய இரவு. ஆனா சில பாவங்கள் இப்படி இருக்கிறது, இப்படி ஆடுடைய ரோமங்கள் அளவுக்கு மன்னிக்கப்படக்கூடிய இரவுல கூட சில பாவங்கள் காரணமாக மன்னிக்கப்படுவது இல்லை. அவங்க மன்னிப்பு கிடைக்கிறது. ஒண்ணு முஷ்ரிக், இணை வைப்பவன், அல்லாஹ்வை வணங்காம மற்ற வஸ்துக்களை வணங்குறான். இவனை தயார் பண்ணி வச்சுட்டு வணங்கிட்டு மஸ்தவன், அவனை எல்லாம் மன்னிக்கிறதே கிடையாது. அவனுடைய விசுத்த சாப்பிட்டுக்கிட்டு, அவனுடைய பூமியில வாழ்ந்துக்கிட்டு, அவனுடைய எல்லா வசமான சகத்தை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாற்றமா வேற யாரையாவது வணங்கினாலும் எல்லாம் மன்னிக்கிறது கிடையாது. இன்னல்லாஹ் யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி. இதுவரை மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிச்சாங்க. எவ்வளவு பெரிய பாவமாக பண்ணி மன்னிச்சிடலாம். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு பெரிய பாவம் ஒருத்தர் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாழ்க்கை நிறைய பாவம் செஞ்சார். மௌத்தாகிற போது அவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சு. மௌத்தாகிற போறபோது அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சு. ஆஹா மௌத்தா போறோம், அல்லாஹ் கிட்ட போறோம்,
தண்டிச்சிருவான், என்ன செய்யறது, தப்பிக்கு என்ன வழி யோசிச்சார். அவருடைய தலையில மூளையில புத்தியில ஒரு வழி தெரிஞ்சு பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாரு, நான் இறந்துடும் உங்களுக்கு தெரியுது, நான் செய்யாத பாவம் இல்லை, அல்லாஹ் தண்டிச்சிருவான்னு பயம் இருக்கு, எனவே தப்பிக்கிறதுக்காக வேண்டி நான் இறந்துட்டா என்ன எரிச்சிருங்க, எரிச்சு சாம்பலை எடுத்து பாதி தண்ணியை கலந்துருங்க, பாதியை காட்ட பறக்க விட்டுருங்க. அல்லாஹ்வுடைய பயம். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லி காட்டுறாங்க, அவனை எல்லாத்தையுமே சாம்பல் எல்லாம் ஒன்று கூட்டி அவனை எழுப்பி எல்லாம் கேட்டான கேள்வி, ஏன் இப்படி செய்ய? அவன் சொன்னான், ஒண்ணும் இல்லையா, உன்னுடைய தண்டனைக்கு பயந்துதான், உன்னை பயந்துதான் கோட்டை நான் மாட்டிக்க கொள்ளக்கூடாது, அப்படி பயத்தை இருக்க சொன்னேன்னு சொன்னான். அது அவனையும் படிச்சான். எப்ப ஒரு தடவை வாழ்க்கையில் அல்லாஹ் பயந்தானோ அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருவான். அந்த அளவுக்கு ரஹ்மன் ராஹிமினா சத்தாருடைய அவன் குறைகளை மறைப்பவன், குறைகளை வெளியே சொல்றவன் இல்லை. நம்முடைய எத்தனை பாவங்கள் இருக்கு, எத்தனை குற்றங்கள் இருக்கு, எல்லாம் மறைச்சுக்கிட்டே இருக்கான். சத்தாருடைய உலகத்தையும் மறைக்கிறான், ஹதீஸ்ல மறுமையிலே மறைக்கிறான், மறுமையிலையும் மறைக்கிறான். ஹதீஸ்ல வருது, ஒரு அடியார் நல்லா கூப்பிடுவானா, கூப்பிட்டு பாப்பா அவனுடைய ஒரு பாவமா எடுத்து காட்டுவான். இது செஞ்சியா? ஆமா செஞ்சேன். இது செஞ்சியா? செஞ்சேன். இது செஞ்சியா? ஆமா செஞ்சேன். அப்ப எல்லாம் சின்ன சின்ன பாவங்களா காட்டி போடுவான். பார்த்துட்டா எல்லாம் ஒத்துக்குவோம், ஆமா யாரெல்லாம் செஞ்சேன், மன்னிச்சிடு மன்னிச்சிடு மன்னிச்சிடு. கடைசியா சொல்லுவான, சரிப்போ உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டேன், மக்களுக்கு முன்னாடி மறைச்சிட்டேன், அது மட்டும் இல்ல இந்த பாவங்களை நன்மையா மாத்திட்டேன், வாங்கி சொர்க்கத்துக்கு போட்டோம். அப்ப அந்த அடியான் தைரியம் வந்துருவான், சொல்லுவானா, யாருமா இன்னும் நிறைய பாவங்களா இருக்கு, அது சொல்லவே இல்லையே, அதையும் நன்மையா மாற்றி கொடுன்னு கேட்பான். பெருமானார் சொல்லி காட்டுறாங்க, அடியாருக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா இறந்து எவ்வளவுனாக்க பாவங்களை எல்லாம் நன்மையா மாத்திருப்பான். ஆக இப்படிப்பட்ட இரவுகள்ல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஒண்ணு இணை வைக்கிறது அல்லாஹ் மன்னிக்கிறதே கிடையாது. இரண்டாவது பெருமை அடிக்கக்கூடிய அல்லாஹ் மன்னிக்கிறது. பெருமை இருக்கிறது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் நாயகம், அவன் ஒருத்தன் தான் பெருமைக்குரியவன். அல் கிப்ரியாவு இதாயித் அஸ்வன் அல்லாஹ் சொல்றான், பெருமை இருக்கிற என்னுடைய வேளாணை அதை யார் அபகரிச்சாலும் விட மாட்டேன். பெருமை சொல்லக்கூடாது. யார் பெருமைக்காக வேண்டி தன்னுடைய கீழாடைகளை பூமியில எங்கிட்டு போறாங்களோ அவங்களெல்லாம் படிக்கிறது இல்லை சொல்லிட்டாங்க. இதே மாதிரி யார் தாய் தந்தையர்களை துன்புறுத்துறாங்களோ, கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ, நோவினை தராங்களோ அவங்களுக்கும் மன்னிப்பு இல்லை. அல்லாஹ் தபாரக வ தஆலா பொதுவாக பாவங்களுக்கு தண்டனை உலகத்தை கொடுக்கிறது இல்லை. அல்லாஹ் ரொம்ப தாமதிச்சே வரலாம். ஆனா தாய் தந்தையர்களுக்கு கஷ்டம் கொடுத்தா உலகத்தையே கண்டிப்பா தண்டனை கொடுத்தோம். எனவே தாய் தந்தையர்கள் நாங்க கவனிக்கணும், அவங்கள நல்லபடியா பார்த்துக்கொள்ளணும். குறிப்பா வயசான காலத்தை பார்த்துக்கணும். சஹாபாக்களுடைய அந்தஸ்த யாரும் அடைய முடியாது. யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கூடாக பார்த்து ஈமான் கொண்டு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோட மரணிச்சாங்களோ அவங்க சஹாபாக்கள். அவங்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது. மஹமூத் சுப்ஹானி அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சஹாபாக்களில் கடைசி அந்தஸ்துடைய சஹாபி ஒருத்தர் இருப்பாரையானால் அவர் குதிரையில உட்கார்ந்து ஜிஹாதுல போற போது, அல்லாஹ்வுடைய பாதையில போற போது அந்த குதிரையுடைய மூப்பில படக்கூடிய தூசிக்கு நாசமும் இல்லை சொல்லிட்டாங்க. அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி நாசமும் இல்லை. அந்த அளவுக்கு சஹாபா அந்தஸ்து உயர்ந்தது. சஹாபாக்களும் மனிதர்கள் தான், சஹாபாக்களும் மனிதர்கள் தான். அல்கமா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, வாலிபரான சஹாபி அல்கமா ரலியல்லாஹு தஆலா. தந்தை இழந்துட்டாரு, போர்ல தந்தை ஷஹீதாயிட்டாரு. தாய் தான் வளர்த்தாங்க. அல்கமா ரலியல்லாஹு தஆலா தாய் தான் வளர்த்தாங்க. வாலிப வயசு அடைஞ்சாரு, கிக்கா பிடிச்சு வச்சுட்டாரு தாய். அல்கமா ரலியல்லாஹு தஆலா மனிதர்,
இளம் மனைவி, புது மனைவி, அவருடைய கணத்துல கொஞ்சம் அன்பு கூடிருச்சு, தாயை விட அன்பு கூடிச்சு. எனவே மருமகளுக்கும் மாமியார் சண்டை வர்ற போது மனைவிக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த அம்மா பொறுத்து பார்த்து ஒரு நேரத்துல கோபப்பட்டு கிடையாது. ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலம், அல்கமா ரலியல்லாஹு பெரிய ஆபிது, நல்ல அமல் நிறைய செய்வாங்க. இந்த மனைவி மேல இருந்த அன்பின் காரணமாக தாயை கொஞ்சம் கவனிக்கிறது. தாயை கோபமா போயிட்டாங்க. வாலிப வயசுலயே அவருக்கு மரணம் நெருங்கிடுச்சு. மனைவி கொஞ்சம் அனுப்பினாங்க நாயகத்திற்கு. நாயகமே, என்னுடைய கனவு அழுக்கமா உலகத்துக்கு போகிறாரு, நான் களிமா சொல்லி தர்றேன், களிமா வர பார்க்கறது நான் சொல்ல முடியல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அனுப்புனாங்க, நீங்க சாமி களிமா சொல்லி போங்க. அவங்கள வந்து சொல்றாங்க, களிமா சொல்றாங்க, அவங்க சொல்ல முடியல அப்படின்னு. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நேரடியா வந்தாங்க, வந்து களிமா சொன்னாங்க, களிமா வரல. அப்பதான் கேட்டாங்க, அப்பா அம்மா யார் இருக்காங்களா? அப்பா இல்ல. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. எங்க இருக்காங்க? சரியா இருக்காங்க. ஓ, சரியா இருக்காங்க. கூப்பிட்டாங்க. என்னம்மா, இவனுடைய பேச்சுக்கள் என்னை மனசு ரொம்ப நோக்கெடுத்து, இன்னும் நான் மன்னிக்க மாட்டேன் சொன்னாங்க. மன்னிச்சிருமா? மன்னிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க மன்னிக்கிறேன்னா களிமா சொல்லாம இறந்துருவாங்க. களிமா சொல்லாம இருந்தா நரகத்துக்கு போயிடுவார். அங்க நரகத்துக்கு போறதுக்கு இங்கே உலகத்திலே நெருப்புல போட்டுருவாங்க. 80,000 பிறகு வரவழைச்சு நெருப்பை மூட்டி சொன்னாங்க போட்டுட்டுமா? அப்போ தாய்க்கு இறக்கம் வந்துச்சு, நான் மன்னிக்கிறேன் சொன்னாங்க. உடனே அல்கமா ரலியல்லாஹு களிமா வந்துச்சு. ஒரு சஹாபியாக இருந்தும் எப்போ தாய்க்கு வேதனை கொடுத்தாரோ அவர் களிமா வந்துச்சு. நம்மளுக்கு என்ன ஆகும்? எனவே நம்முடைய தாய் தந்தையர்களை நம்ம நல்லா கவனிக்கணும், அவங்களுடைய துவாக்களை மாற்றணும். அவங்களுடைய யார் தாய் தந்தையருக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட இரவுல கூட மன்னிப்பு இல்லை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி யாரு மனசுல மற்றவர்களை பற்றி பொறாமை கொண்டாங்க, அவங்கள மற்றவர்கள் தவறான என்ன கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு. ஹதீஸ்ல வருது, வாரம் திங்கட்கிழமை, வெள்ளி வியாழக்கிழமை மக்களுடைய கணக்குகள்லாம் மேல உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்படுற போது அல்லாஹ் இவங்க 2 பேரும் 4 பேர் சண்டை, 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, உறவு சரியில்லை, அப்படியா? அவங்க கணக்கு அப்படி பெண்டிங்ல வச்சு அப்புறம் மன்னிச்சுக்கலாம். எப்போ அவங்க 2 பேரும் ஒன்னாக மாட்டார்களோ அது வரைக்கும் அவங்க கணக்கு அப்படியே இருக்கிறது, மன்னிப்பு இல்லை சொல்றது ஹதீஸ்ல வருது. எனவே யாரை பத்தி நாங்க தவறாக நினைக்கக்கூடாது, நான் உங்களுக்கு வைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபி உரு செஞ்சுட்டு கையில செருப்படுத்திட்டு உள்ள வந்தாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாரு, இவர் சொர்க்கவாதி. அடுத்த நாள் சொன்னாரு, ஒருத்தர் வருவார், இப்போ அவர் சொர்க்கவாதி. என்னடா பார்த்தா நேற்று வந்து அவரே தான் வராரு, உரு செஞ்சு செருப்படுத்திட்டு உள்ள வர்றாரு. 3வது நாள் சொன்னாரு, இப்போ ஒருத்தர் வருவாரு, அவர் சொர்க்கவாதி. பார்த்தா அதே மனிதர் தான் வச்சுட்டு வர்றாங்க. ஒரு சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் இவரை சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்காங்க, என்ன நல்ல அமல் செய்யறான்னு தெரியல, அதை நானும் பார்த்து அந்த அமல் நானும் செய்யணும் என்று முடிவு பண்ணி அவர் கூட வீட்டுக்கு முன்னாடி போனார். போய் சொன்னாரு, எனக்கு எங்க அப்பா மக்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் 3 நாள் வீட்டுக்கு வர மாட்டேன், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா 3 நாள் உங்க வீட்டுக்கு நினைக்கிறேன், உங்க வீட்டுல 3 நாள் தங்கிறாங்க, அனுமதி கொடுங்க. தங்கிய பார்த்துட்டாங்க. அவருடைய என்ன அமல் செய்யறான்னு பார்த்தார். அவர் ஒண்ணு விசேஷமா அமல் செய்யற மாதிரி தெரியல. இரவுல முடிஞ்சா சுபஹானல்லாஹ் சொல்லுவார், திரும்பி 3 நாள் ஆச்சு. சொன்னாரு, எனக்கு எங்க அப்பாவுக்கு மத்த எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க உங்களை பத்தி 3 நாள் சொன்னா இவரை சொர்க்கவாதி சொன்னாரு, நீங்க என்ன அமல் செய்வீங்கன்னு பார்க்கறதுக்கு வந்து வந்தேன், நீங்க ஒன்னும் அமல் செய்யற மாதிரி தெரியல, பட் என்ன பார்த்து அதான் நான் செய்யறேன், அது வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க.
அப்ப கூப்பிட்டு சொல்றீங்க, தம்பி ஒண்ணு எனக்கு விஷயம் இருக்கு, நான் யாரை பத்தி என் மனசுல தப்பா நிற்பது கிடையாது. நான் யாரை பத்தியும் என் மனசுல தப்பா நினைக்கிறதே கிடையாது. அப்போ இந்த எண்ணம் தான் உங்கள் துர்க்கபா காட்டினாங்க. அப்போ பிறரை பற்றி தவறாக எண்ணக்கூடியவர் இருந்தான்னு சொன்னா அவங்களுக்கு இந்த இரவுல மன்னிப்பு கிடையாது. அதே மாதிரி யாரு சதவீதம் காப்பாற்றணும், சாராயம் இருக்கிறாங்க, போதை இருக்காங்க, போதை பொருளை போய் வைக்கிறது மன்னிப்பு. போதை இருக்கிறது எல்லா பாவங்களுக்கும் அசராக வேற. போதை வந்துட்டு சொன்னா மனுஷனாக வந்து மிருகமா போயிடும். என்ன பாவத்தையும் அவனுக்கு தெரியாது. எனவே இந்த பழக்கத்திற்கு நீங்களும் காப்பாற்றணும். ஆக இப்படிப்பட்ட இரவுகள் இருக்கிறது வணக்கத்திற்குரிய இரவுகள். இப்படிப்பட்ட பாவங்கள் நான் நீங்க சொல்லணும். பெரிய பெரிய இரவுகள் இருந்தால் இது ஒரு இரவு, பராத்துடைய இரவு, வணக்கத்திற்குரிய இரவு, வரக்கூடிய ரமலான் இரவு, கதருடைய இரவு, அது ஒரு வணக்கத்திற்குரிய இரவு. எனவே இந்த இரவுகளில் முடிஞ்ச அளவு வணங்கணும். அதனால நான் ராத்திரி முடிக்கிறது என்ற கருத்து கிடையாது. ராத்திரி போல பேசிக்கிட்டு தூங்க முடிச்சுக்கிட்டு தூண்ட சொத்திக்கிட்டு இருக்கணும், அது இல்லை. முடிஞ்ச அளவு வணங்குறது, தூக்கம் நிகழ்ச்சிட்டா தூங்கிடுறது, அப்புறம் எப்போ தகஜத்தை முடிஞ்சு அப்போ வணங்குறது. முடிஞ்ச அளவு வணங்குறது வணங்கணும். அதுக்கு பிறகு சுபத்துறை கண்டிப்பா வந்தது. உமர் ரலியல்லாஹு காலம், உமர் ரலியல்லாஹு படிக்கும்போது எப்ப பார்ப்பாங்க, சுபத்துறை முடிஞ்சு பார்ப்பாங்க. ஒரு நாள் பார்த்தா ஒரு வாலிபுள்ள காணல, சுபத்துறையை காணல. கேட்டாங்க அந்த பையன், இந்த பையன் இந்த வரல, எனக்கு வாலிய பையன் வரல. வேற வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க அம்மாட்ட கேட்டாங்க, என்னங்க உங்க பையன் சுபத்துறைக்கு வரல. இப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த பையன் ராத்திரி கூட தொகுத்து தப்பி தூக்கிட்டு தான் காலையில் தொட்டு நினைச்சு தூங்கிட்டான். அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, அவன் ராத்திரி பூரா வணங்கி சுபுக்கு வராம இருப்பதை விட ராத்திரி பூரா தூங்கி சுப வந்து நல்லா தான் இருக்கும். ராத்திரி பூரா வணங்குறது தப்பில்லை, இது பரவது பரல விட்டாரு சொல்லிக்காங்க. எனவே நான் ராத்திரி வணங்குறேன்னு சொல்லிட்டு பகல் 11 விட்டுக்கூடாது. நான் முடிஞ்ச அளவு வணங்கணும். தூக்கம் நெசிக்கா தூங்கிடுறேன், அப்புறம் எழுந்து வணங்கணும். சுப துணை கண்டிப்பா வந்துடணும். ஆக தெரியாத சகோதரர்களே, இது வணக்கத்திற்குரிய இரவு. சில பேர் சொல்றாங்க இது இருக்கா அது இருக்கான்னு கேட்கிறாங்க. அதுக்கெல்லாம் போய் சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இதுல 10 ஹதீஸ் இருக்கிறது. பராத்துடைய இரவு சிறப்புகளை பத்தி 10 ஹதீஸ் இருக்கிறது. அதெல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த சின்ன பலகீனமான சஹாபா ஹதீஸ் இருக்கும். இந்த ஹதீஸ்களுக்கு பார்க்கிற போது கொஞ்சம் பலகீனம் சொல்றாங்க. பலகீனமா இருந்தாலும் ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹ் சுன்னத்தான், ரசூலுல்லாஹ் அமல் செஞ்சிருக்காங்க. எனவே நாங்கள் முடிஞ்ச அளவு அமல் செய்யணும். ஆக அல்லாஹ் தபாரக வ தஆலா அனைவரையும் இந்த இரவுல வணங்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. இந்த காலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானாக. நம்முடைய ரிசுக்கில் எல்லாம் பரப்படி கொடுப்பானாக. வரக்கூடிய ஆண்டு முழுவதும் நோயற்ற நீண்ட ஆயுதம் கொடுத்து அல்லாஹ்வுடைய புகத்தை நமக்கு உண்டாக்கி வருவானாக.